மனிதர்கள் இந்த உணவுகளோட சண்டை போடுறாங்க. நீ என்ன அழிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இது அழிச்சிரும். ஆனால் அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மனிதர்கள் சாப்பிடவே கூடாது. இதை சாப்பிட்டா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். நம்மளை அழிக்காத உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவுகள். இப்போ ஆடு புல்லை திங்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கு இயற்கை. சிங்கம், புலி, கரடிகளுக்கு மாமிசம் உண்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அவைகள் புல்லை தின்பதற்கு அனுமதி இல்லை. மாமிச உண்ணிகள்லாம் சிங்கம், புலி, கரடி. அப்புறம் ஆடு மாடு பார்த்திங்கன்னா அவைகள் மாமிசம் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. அப்போ அதன் அடிப்படையில் தான் விதிமுறை அந்த மூளையில் இருக்குது. அதன் உடல் உறுப்புகள், பற்கள் எல்லாமே அதை சார்ந்ததாக இருக்குது. நம்ம புல்லை திங்கணுங்கிறக்காக தான் நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசைந்து உணவை அரைத்து விழுங்குகிறது. இப்போ மாமிசத்தை அரைக்க முடியாது. அதனால் பிற உயிரினங்களுக்கு தாடை பக்கவாட்டில் அசையாது. அது கடித்து துண்டு துண்டுகளாக நறுக்கி அந்த மாமிசத்தை விழுங்கும். அப்போ அதுக்கு தந்தாற்போது தான் அந்த உடம்பே செயல்படுது. அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் தாவர உண்ணிகள். அவைகளும் உணவுகளை அரைத்து தான் விழுங்குவார்கள். அரைத்து தான். அதனால் மாமிசத்தை அரைக்க முடியாதுங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வேக வச்சு மசாலான்னு சேர்த்து அதோட தன்மையை மாற்றி, அருவருப்பான தன்மையெல்லாம் மாற்றி, அரைப்பதற்கு தகுந்தாற்போன்று மாற்றி நம்ம அரைச்சி தான் அதை விழுங்குறோம். பிற உயிரினங்களை போல் நம்மளும் மாமிசம் உண்ணி தான்னா பச்சையாக சாப்பிடலாம்ல. மாமிசத்தை ஆடு மாடு இந்த சிங்கம், புலியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிடுது. அது கடித்து விழுங்குது. அதுபோல் நம்மளால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சாப்பிட்டா செரிமான குறைபாடு ஏற்படும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு சிங்கம், புலி, கரடியை போல் மாமிசத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா என்ன ஆகும் மனிதர்களுக்கு? நம்ம மாமிசம் உண்ணின்னு சொல்லிக்கிறோம்ல, அனைத்து மனிதர்கள் அனைத்தையும் உண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. சரி, மாமிசம் சாப்பிட்லான்னா சரி, மாமிசத்தை பச்சையாக சாப்பிட்டா என்ன ஆகும் மனிதர்கள்? செரிமான குறைபாடு ஏற்படும். அவ்வளோ வேக வச்சு சாப்பிட்டாலே சரியாக வேகலைனாலே செரிமான குறைபாடு ஏற்படுது. நீ பச்சையாக மாமிசத்தை சாப்பிட்டா அதில் என்ன ஒரு திருப்தியும் இருக்காது உனக்கு. அதை சுவைக்கவே முடியாது. ஒரு உணவை அரைக்கும் போது அதில் வருகிற அந்த சுவையை அதை அனுபவிக்கணும். வெறும் மாமிசத்தை நீ பச்சையாக சாப்பிட்ற அப்படின்னா விழுங்க தான் முடியும், அதை சுவைக்க முடியாது உன்னால். அப்போ வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அதை செரிமானம் பண்ணுறதுக்கு வயிறு கஷ்டப்படும், மலச்சிக்கல் ஏற்படும், அப்புறம் நோய்கள் வரும், பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உண்ணக்கூடாத உணவுகளோடு சண்டை போட்டுட்ருக்காங்க. நாம் இந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் நீ சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்கிறது, நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறவங்களோட சண்டை போடுறாங்க. அப்புறம் அந்த உணவுகளோட சண்டை போடுறாங்க. இந்த உணவெல்லாம் சாப்பிடாத, இது ஒன்று அழிச்சிரும். அது என்ன அழிச்சிருமா? அரிசியெல்லாம் சாப்பிடாத, கோதுமையெல்லாம் சாப்பிடாத அப்படின்னா அது ஒன்று அழிச்சிரும். அது என்ன அழிச்சிருமா? அது என்ன பெரிய அவ்வளோ இதுவா? அதுவா நானான்னு ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நல்லா திங்க வேண்டியது. என்ன சொன்னாலும் கவலையே கிடையாது. என்ன இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை எல்லாம் அழிச்சிருமா? இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய்லாம் இது என்ன அழிச்சிருமா? ஆஃப்டர் இது நானா அதான்னு ஒரு கை பார்த்துட்றேன்னு நல்லா சாப்பிட வேண்டியது. வெட்டுன்னு சாப்பிட வேண்டியது. நல்லா ஆட்டையும் கொன்று நல்லா சாப்பிட வேண்டியது. கடைசியில் பார்த்தோன்னா என்னாச்சு, 40 வயசில் உனக்கு சுகருப்பா, 40 வயசில் உனக்கு ஆஸ்மா, புற்றுநோய் வந்துருச்சு, அந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய், எய்ட்ஸ் வந்துருச்சு. எய்ட்ஸ்னால் அதுவும் சண்டை போடுறது. அதாவது இந்த மாதிரி தப்பாக உடல் வச்சுக்காத எய்ட்ஸ் நோய் வந்துடும் அப்படின்னா அது என்ன வந்துடுமா? அந்த அளவுக்கு எய்ட்ஸ் நோய் அது என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எதையும் கேட்குறது கிடையாது, பயப்படுறது கிடையாது. நான் தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பற்ற உடல் உறவு, வேறு உண்மையாக இல்லாமல், ஒரு மனைவிக்கு உண்மையாக இல்லாமல், கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் தவறான உடல் உறவுக்கு போகிறது எல்லாமே இந்த திமிரு. என்ன பண்ணிடுவியா, என்ன பெரிய இவரா நீ, பார்த்துக்கலாம், நீ வாயா நீயா ஒருத்தரை பார்த்துக்கலாம், அப்படி என் உடம்புக்கெல்லாம் எய்ட்ஸ் வருமா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா கடையில் எய்ட்ஸ் வந்த பிறகு தான் நாம் தோத்துட்டோம் போலுக்கு. அப்போ தான் அவமானம். நோய்ங்கிறது ஒரு அவமானம், ஒரு தோல்வி. அது நம்ம இப்போ நோய்ங்கிறது 40 வயசில் சுகர் வந்துருச்சா அது ஒரு அவமானம். வெளியே சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. எனக்கு நோய் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. புற்றுநோய் இருக்குது அப்படின்னா எதிரிகள்லாம் சிரிப்பாங்க. தோத்துட்டியா, இன்னும் பெரிய பெரிய வீர மாதிரி சவடால் விட்ட அந்த சோத்து கூட போய் சண்டை போட்ட, சோறெல்லாம் என்ன வீழ்த்திருமான்னு சொன்னேன். பூரியை எத்தனை பூரி சாப்பிட்ற, அப்போ எவ்வளோ சண்டை போடுற அப்படின்னு அர்த்தம். நிறைய பூரி, 10 பூரி சாப்பிட்றாங்க. அப்போ பயங்கரமாக சண்டை போடுறாரு இவர். இன்னொருத்தர் இருக்கிறாரு சாப்பாட்டுக்கு பெரிய ராஜா மாதிரி, அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டு அவர் என்ன எல்லாத்துக்கும் முன்னோடி. பாருங்கள், எனக்கு நோயே வரல, பாருங்கள் நான் எவ்வளோ உணவுகளை சாப்பிட்றேன், பாருங்கள் 3 பிரியாணி சாப்பிட்றேன், நீங்கள் பயப்படாமல் நீங்களும் சாப்பிடுங்க, நான் எவ்வளோ சண்டை போடுறேன். பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜூஸை வேறு குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் சண்டை போடணும். இந்த மாதிரி ஜூஸ்னால் என்ன ஜூஸு, இந்த இது இருக்குல்ல, டைஜஷன் ஆகிறதுக்கு வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கிறார். அப்புறம் தேன் வச்சுக்கிறார். ஏன்னா இதெல்லாம் செரிமானம், இதோட சண்டை போடுறதுக்கு
இந்த உணவுகள் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டாக்கா ஏராளமான 3 பிரியாணியெல்லாம் சாப்பிட்றாரு, 10 25 35 இட்லியை சாப்பிட்றாரு. அதனால் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. எப்படி சண்டை போடணும், இதோட எப்படி எனக்கு நோயே வரல பாருங்கள். நீங்கள் வந்து பாதுகாப்பு கவசம் இல்லாமல் சண்டை போடுறீங்க, அதனால தான் அந்த நோயை உங்களை வீழ்த்திடுது. என்ன மாதிரி சண்டை போட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் சண்டை போடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு நோயே வராதுன்னு சொல்லி முன்னுதாரணமாக அவர் இருந்து எப்படி சண்டை போடணுன்னு முன்னுதாரணமாக இருந்து கட்டுறாரு. அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் இந்த உணவுகளோட சண்டை போடுறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களோட சண்டை போடுறாங்க. வாகனங்களுக்கு உணவுகளோட அந்த உணவுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ அந்த உணவுகளை விட்டு வெளியே வர முடியல. அந்த உணவுகள் சொல்லுது, என்ன சாப்பிடாத, தயவுசெய்து என்ன சாப்பிடாத, உனக்கு நோயை வர வச்சுருவேன், நான் அவ்வளோதான், நீ மாட்டிப்ப, நீ வந்து சுகரில் உன்னை வந்து வீழ்த்திடுவேன், 40 வருஷம் பொறுமையாரு, உனக்கு சுகரை வர வைக்கிறேன்னா இல்லையா பாரு, என்கிட்ட நீ அடிபட்டே சாக போகிற அப்படின்னு இந்த அரிசி கேழ்வரகு கோதுமைலாம் சொல்லுது. இந்த தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் மாமிசம்லாம் என்ன சொல்லுது, நீ என்கிட்ட அடிபட்டே சாப்பிட போகிற, என்னையா சாப்பிட்ற, நீ உன்னுடைய உணவே கிடையாது, நான் என்னைய வந்து நீ சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ வந்து நோயை ஒன்று கண்டிப்பாக உனக்கு வந்து சுகர் வந்து வர வச்சு உன்னை வீழ்த்தி காட்டுறனா இல்லையா பாரு. உடனே மனுஷங்க என்ன சொல்கிறேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ என்ன வந்து எனக்கு என்ன வந்து வீழ்த்திடுவியா அப்படின்னு சொல்லி பாரு எப்படி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லி மாமிசம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பிரியாணி தேன் பால் அப்படின்னு சொல்லி மீன் எல்லாம் ஒன்றும் விடுறது கிடையாது. இப்போ ஆட்டம் போடுறானுங்க, திமிரு பிடிச்சி போய் ஆட்டம் போடுறது, மாடுகளை கொல்றது, அதையும் வாழ விடுறது கிடையாது. மாடுகளை கரகரன்னு அறுத்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு அறுத்து ஆடுன்னு அறுத்து சாப்பிட வேண்டியது. கடைசியில் பார்த்தா 40 வயசில் சுகர் வந்துச்சிங்க உங்களுக்கு, இனிமேல் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடாதீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் எந்த உணவுகளோடு இது வரைக்கும் சண்டை போட்டிங்களோ அந்த உணவுகிட்ட நீங்கள் தோத்துட்டீங்க, இந்த உணவை இனிமேல் சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஒன்று பாருங்கள். நீ அது வரைக்கும் பெரிய வீர மாதிரி சாப்பிட்டல, இப்போ சாப்பிடு அப்படின்னு வந்து அந்த உணவு வந்து கேட்குது. அரிசி வந்து மனுஷங்களை பார்த்து கேட்குது, இவ்வளோ நாள் நல்லா எங்கள் கூட சண்டை போட்டால பெரிய வீர மாதிரி சாப்பிட்டேன், ஒரு 2 வேளை பிரியாணி பசி இல்லைன்னா கூட சாப்பிட்டேன், இப்போ இதுக்காக பொம்பளைங்களை வேறு வீட்டில் அடிமைப்படுத்தி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சமைச்சு போடுறது அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து அவங்கள அடிமைப்படுத்தி வேறு சாப்பிட்டேன், ஆட்டம் திமிர் எல்லாம் இப்போ என்னாச்சு, இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து கேட்குது. கோதுமை வந்து இப்போ நீங்கள் எங்களை சாப்பிட்டு பாரு, இப்போ வா சண்டைக்கு வா, என்ன பெரிய இது மாதிரி சண்டை போட்டேன், உன் உணவே கிடையாது, என்னைய வந்து நீ சாப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவமானம், ஆமாப்பா ஒன்று சாப்பிட முடியாது, தோல்வியை ஒத்துக்கிட்டேன். அப்போ டாக்டர் சொல்லிடுற, இனிமேல் சோறு எடுத்துக்காதீங்க, மாமிசம் எடுத்துக்காதீங்க, 40 வயசுக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அதை எடுத்துக்காதீங்க, இவ்வளோ நாள் பெரிய வீராவசமாக பண்ணிட்டு கிடந்தீங்க, இனிமேல் அதை எடுத்துக்காதீங்க, இதை எடுத்துக்காதீங்க, பொத்திட்டு கிடங்க ஒரு மூலையில் அடக்கொடுக்கமாக, இந்த காய்கறிகளை சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, கீரைகளை சாப்பிடுங்க, கிழங்குகளை சாப்பிடுங்க, பருப்புகளை சாப்பிடுங்க, கடலைகளை சாப்பிடுங்க, இலைத்தலைகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் ஆமாம் அப்படின்னு எல்லாத்தையும் நவதாரத்தையும் பொத்திக்கிட்டு சாப்பிட்றாங்கல்ல மனுஷங்க. அப்போ அடிப்பட்டாதான் தெரியுது, அவமானப்பட்டாதான் தெரியுது. அதனால் யார் கூட சண்டை போடணுமோ சண்டை போட்டால் அழிவு தான். நீ ஏன் சண்டை போடுற, உன்னை நேசிக்கக்கூடிய உணவுகள் இருக்குது, அப்போ தான் அந்த காய்கறிகள் பழங்கள் சொல்லுது. அப்போவே சொன்ன கேட்டியா, எங்களை சாப்பிடுன்ட்டு, அதெல்லாம் நம்ம எதிரி, அவங்கள போய் நீ சாப்பிட்டுட்ருக்க, அவங்களோட போய் நீ சண்டை போட்டுட்ருக்க, சண்டை போட்டால் எவனும் ஜெயிக்க மாட்டான். அவர் மனிதர்களும் சண்டை போடுறான் பாருங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பாருங்கள், அவன் நீ என்ன அடிச்சிருவியா, உக்ரைன்காரன் என்ன சொல்கிறான், அவன் சின்ன நாடு, ரஷ்யாக்காரனை பார்த்து நீ என்ன அடிச்சிருவியா, நீ என்ன கிழிச்சிருவியா, வா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். கடைசியில் பார்த்தா இந்த உக்ரைன் சின்ன பண்ணமாகி போச்சு. அப்போது நீ உக்ரைன் போல் தான் மனுஷங்களும், இந்த ரஷ்யா போல தான் இந்த உணவுகளும், இந்த அரிசி கேழ்வரகு உணவுலாம் ரஷ்யா, உக்ரைன்கிறது மனுஷங்கன்னு வச்சிங்களேன். அப்போ நீ வந்து உக்ரைன்காரன் வந்து ரஷ்யாக்காரனோட மோதலாமா, இப்போ யாருக்கு என்ன இழப்பு ஏற்பட்டு போச்சு, உக்ரைனே இப்போ காணாமல் போச்சு. அது மாதிரி நீ பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். உன்னை விட மேலானவங்க யார், இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய்யெல்லாம் உப்பு போட்டு இதெல்லாம் மனிதர்களை விட மேலான சக்தி படைத்தவைகள், ரொம்ப மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடியது அந்த அளவுக்கு. அதில் போய் நம்ம வந்து அதுக்கிட்ட போய் விளையாடக்கூடாது. அது ஒரு கரண்டில் போய் விளையாடலாமா, கரண்ட் கம்பியை போய் பிடிக்கலாமா, பிடிச்சா யாருக்கு என்ன ஆகும், மனுஷங்களுக்கு தான் ஆகும், பிடிக்கிறவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் இந்த உணவுகள் இருக்குல்ல, இதோட போட்டிட்டு அதுக்கு தான் மருத்துவர்களை இவங்க ரெடி பண்ணுறாங்க. மருத்துவர்களை வாங்க இந்த உணவில் ஒரு கை பார்க்கல, நீங்கள் இதை சாப்பிட்டா நோய் வருங்கிறாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே தடுப்பு மருந்து கண்டுபிடிங்க. என்னென்ன நோய் வரும், சக்கரை நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிங்க. இந்த உணவில் நம்ம சண்டை போட்டு இந்த உணவை வீழ்த்தி காட்டுவோம். உடனே அவங்க வந்து நாள் முழுதும் எம்பிபிஎஸ் படிக்க நீட்டு தேர்வுலாம் எழுதி நிறைய படிக்க வேண்டியது, படித்து மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், இந்த உணவில் சாப்பிட்டு தானே நமக்கு புற்றுநோய் வந்தது, வாங்கப்பா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க.
அந்த மாதிரி அப்போ நீ சரியான உணவு சாப்பிட்டா உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை, மருத்துவமே தேவையில்லை. எப்போவும் நம்ம அந்த மருத்துவர்களை சார்ந்தே இருக்கணும். மருந்துகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் அந்த மருந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் இது தேவையே இல்லாத ஒரு உணவுகள்லாம் இருக்குது. நம்ம மருந்துகளே தேவையில்லை, மருத்துவரே தேவையில்லை, மருத்துவ ஆராய்ச்சியே தேவையில்லை, நோய்களே வராது, சண்டையே போடாத நம்ம நேசிக்கக்கூடிய உணவுகள் இருக்குது, அதை சாப்பிடலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த வாகனங்கள்லாம் இருக்குல்ல, 10 லட்சம் பேர் சாகுறாங்க. மனிதர்கள் இந்த போக்குவரத்து வாகனங்களுக்கு அடிமையாயிட்டாங்க. 10 நிமிஷத்தில் ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. 10 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் அங்கிட்டு போயிடுறாங்க. இதுவே நடந்து போனால் போக முடியாதுல்ல. அதனால் இந்த காரு ஒரு டயர்டே இல்லை, களைப்பே இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கே போயிடுறாங்க. 1 மணி நேரத்தில் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கே போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா வெறுமனே நடந்து போனால் உங்களால் போக முடியுமா? பல வருஷம் ஆகும், போகவே முடியாது. அப்போ முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் அந்த வாகனத்துக்கு அடிமையாயிட்டாங்களா? வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகி 10 லட்சம் பேர் சாகுதா? உடனே என்ன பண்ணுறாங்க? இந்த வாகனங்களோட சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு அடிமையாயிட்டாங்களா? எது அடிமையாகிறாங்களோ அது கூட சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி, வாகனங்களே நீங்கள் என்ன எங்களை வீழ்த்துறீங்களா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆட்களா? எங்களுக்கு என்ன, எங்களையே ஆக்சிடென்ட் பண்ணி நாங்கள் தான் தயாரித்தோம், எங்களையே ஆக்சிடென்ட் பண்ணி எங்கள் ஆட்களையே சாகடிக்கிறீங்களா? 10 லட்சம் பேரை நீங்கள் சாகடிக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய வலிமைங்களா? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா நீங்கள்? இப்போ பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏர் பேக்கு, ஆக்சிடென்ட் ஆனால் ஏர் பேக்கு, பாதுகாப்பு உபகரணங்கள், விபத்து ஏற்பட்டால் எதுவும் ஆகாத மாதிரி ஏதாவது ஏற்பாடுகளை கண்டுபிடிங்க. இந்த வாகனங்களை நம்ம விடக்கூடாது, அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாதுன்னா அவ்வளோ பெரிய இதுவாக அந்த வாகனங்களுக்கு அவ்வளோ பெரிய திமிரவனுக்கு எங்கள் கூட சண்டை போடுறோம், நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். 10 லட்சம் பேர் நீ கொல்லுவியா? பார்க்கலாம் நீ என்ன கொல்றியா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ சென்சார்லாம் ஆக்சிடென்ட் வண்டி ஏத்தாப்புல வந்து அப்படி நிற்கிற மாதிரி அப்படி இப்படின்னு என்னென்னோ பண்ணி பார்க்குறான்னு. அது வேண்டாயா, விட்டுட்டு வா ஒன்று அப்படின்ட்டு விட்டுட்டு நடந்து போ அப்படின்னா, நடந்து போனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுமா? எதுவும் ஆகாது. அப்போ வாகனங்களோட சண்டை போடுறது, இந்த எதெல்லாம் இவங்களை அடிமைப்படுத்துதோ, எதெல்லாம் பிடிச்சிருக்கோ, எதெல்லாம் அழிவை தருதோ, அழிவை தந்தாலும் பரவாயில்ல, இவங்க இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கூட போய் அதனால் ஏற்படுற பக்க விளைவுகளோட போய் சண்டை போட்டுக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு கிடக்க வேண்டியது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது நம்மளை அழிச்சிரும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அதை அழிச்சிக்கிட்டே இருக்கும், நம்மளை அழிச்சிக்கிட்டே. அது கூட சண்டை போட்டு பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் போட்டு சண்டை போட்டு வாழ்ந்துடணும் எப்படியாவது அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு? நிறைய பட்டாச்சு. நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க மனிதர்கள். தோல்வி, ஆமாப்பா, ஆமாம் தோத்துட்டோம்தான், ஆமாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை விட்டுரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த உலகத்தை இந்த இயந்திர அறிவியல் உலகமே எங்களுக்கு வேண்டாம், மனிதர்கள் எழுப்பி போர் எப்படி இப்போ இங்கே இல்லை, போருங்கிற தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப தைரியசாலி மாதிரி வாழையும் ஈட்டியும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் போர்னு வரும்போது போனால் கையை வெட்டி போடுவாங்க. அந்த துண்டான கையோட அந்த புண்ணு ஆறாது, புண்ணு சீல் வச்சு அந்த காலத்துலலாம். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குண்டு போடுறாங்க, குண்டில் செதறிடும் உடம்பு, கைகள்லாம் செதறிடும், கால் செதறிடும், கண் வெடியில் கால் வைப்பாங்க, கால் போயிடும். பெரிய தைரியசாலி மாதிரி போனாங்க. பாதுகாப்பு உபகரணங்களாம் மாட்டிட்டு கண்ணி வெடியை பார்த்து நீங்கள் என்ன கொன்றுவீங்களா, நீங்கள் ஏன் காலை துண்டாக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணி வெடி கூட போய் சண்டை போட்டாங்க. கண்ணி வெடி, அணுகுண்டு, 1000 இதுகளும் சண்டை போட்டு கடைசியில் பார்த்தா ஒத்துக்கிட்டாங்க. இந்த வலிகளை அனுபவித்து ஒரு கை துண்டான, ஒரு குண்டு அடிப்பட்டு கை துண்டானவங்க, கால் துண்டானவங்க, அப்புறம் முகம் செதஞ்சு போனவங்க, அப்புறம் தீ விபத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். வேண்டவே வேண்டாம், வேண்டாம்ப்பா. அவங்க ஒரு போரில் கை கால் போச்சு, அவன் தான் பிள்ளைய நீ இராணுவத்துக்கு போப்பான்னு அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. வேண்டாம், நான் நான் இதே போதும், நீ போவாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பட்டு தான் தோல்வி அடைஞ்சு தான் அந்த போருங்கிறது ஏன் நின்று போச்சு? மனிதர்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கும் பயம் உண்டு, எங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையிலே நடுங்க தான் செய்கிறோம், நாங்கள் ஒத்துக்கிட்டோம், நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு தோல்வி அடைஞ்சு தான் தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போர் கூட சண்டை போடுறாங்க. போர் என்பது பெருமையானது, வெற்றி என்பது சந்தோஷமானது, வாங்க பார்க்கலாம், வலிமையானவர்கள் தான் ஜெயிப்பாங்க, ஃபிட்டஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஃபிட்டஸ்ட்டு லைஃபு அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தத்துவம்லாம் பேசிக்கிட்டு கடந்தாங்க. கடைசியில் தோத்துட்டாங்க. வேண்டாம்ப்பா போர்னாலே ஓடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழிஞ்சு அன்றைக்கும் ஒழிஞ்சாங்க. போர் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படிங்கும்போது அந்த காலத்துலேயும் போரிடருக்கு பயந்துட்டு நிறைய பேர் ஓடி ஒழிஞ்சிருவாங்க காட்டில். அவங்கள பார்த்துலாம் சிரிப்பான், யார் போரிடுறவங்க இருக்காங்களா அவங்கள பார்த்து சிரிப்பான், பயந்தாங்களி ஓடுறான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இவர் வெற்றிவேல் வீரவேல்னு வாழை தூக்கிட்டு போகிறா. அப்புறம் எதிர் நாட்டுக்காரன் ஒருத்தன் இந்த மாதிரி சிரிச்சான் பாருங்க, மற்றவனை ஓடி ஒளிகிறவனை பார்த்து சிரிச்சான் பார்த்தீங்களா? அவனே என்ன பண்ணுறான், ஒரு கையை துண்டாக்கிட்டான், ஒத்த கையோடு வருவான். ஒன்றை மாதிரி நானும் ஒளிஞ்சிருந்தா 2 கையோடு இருந்திருப்பேன். நான் ஒன்றை பார்த்து சிரித்து வெற்றிவேல் வீரவேல்னு வாழை தூக்கிட்டு போனேன். கடைசியில் என்ன ஆகி போச்சு, கையை துண்டாக்கி விட்டானுங்க.
காலையும் துண்டாகியிருப்பான், அதுக்குள்ளே ஒத்த கையை வச்சுட்டு அவனை கும்பிட்டேன், தயவுசெய்து என்ன விட்டுரு, ஒரு கையோடய தான் நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போயிட்டான். நல்ல வேளை காலும் போயிருக்கோம், மார்கை வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து அந்த அதான் இந்த விவீம்பு திமிரு, அதாவது அழிவுன்னு தெரிஞ்சும் அதோட போய் சண்டை போடுறது. இப்போ பாலஸ்தீனும் இஸ்ரேலும் சண்டை போடுறான் பாருங்கள், 2 பேரும் சண்டை போடுறான். அழிவுன்னு தெரியும், வலிக்காது, நான் பெரிய தைரியசாலி, நாங்களாம் வீர பரம்பரை, நாங்களாம் வீரர்கள், பிறவி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கடைசியில் பார்த்தா அழிவை பார்த்து தான் பயப்படுறானு, ஒத்துக்கிறானு, தோல்வியை ஒத்துக்கிறானு. இதோ தைரியமான ஆளாச்சு, ஏன் போகிற நிறுத்துற, சண்டை போட்டே கிடக்க வேண்டியதானே. அப்போ பட்டாதான் இவனுக்கு தெரியுது, பட்டாதான் தெரிகிற அளவுக்கு என்னடா அறிவு கெட்ட பசங்களாக இருக்கீங்க. நான் உலகத்தில் எவ்வளோ பேர் நான் சண்டை போட்டால் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா இதெல்லாம் அழிவுகளை ஏற்படுத்துறது. உன் ஈகோவை கொஞ்சம் விட்டுட்டு நம்மலாம் நண்பர்களாக இருப்போம், நண்பர்களாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் 1008 வழி இருக்குது. அதை நீ பண்ணாமல் ஏன் சண்டை போட்டு சின்ன பிள்ளைகள்லாம் சாகடிக்கிற. இந்த உலகம் என்னன்னு தெரியாத இப்போ தான் பிறந்திருக்கு அந்த குழந்தை, 1 வயசு 2 வயசு, அதையெல்லாம் செத்து போகுது, கொடூரமாக இறந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத முட்டா பசங்களாக இருக்கானு, முட்டாள் தானே இவனெல்லாம். அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் வந்து அழிவுகளோடு சண்டை போடுறான், வீரன் நிரூபிக்கிறக்கா. தோல்வியை ஒத்துக்கோ, நீ ஒரு சாதாரணமான ஆள் தான், நீ ஒரு குரங்கு. பாதுகாப்புக்காக தான், பாதுகாப்பாக வாழணுங்கிறதுக்காக தான், பயந்து போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம், காடுகளை விட்டு வெளியேறி நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, நம்ம மனிதர்களாக மாறினக்கே நம்ம ஒரு பயந்தாங்குழிங்கிற காரணம் தான். இப்போ ஒரு ஆடு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் தான் இருக்குது, மான்லாம் காட்டில் தான் இருக்குது, அவைகளுக்கு மனம்ங்கிற நோய் வரல, அது தைரியமாக இருக்குது. சிங்கம் வேட்டையாடினாலும் பரவாயில்ல, இதான் விதின்னு ஏற்றுக்குது. அந்த விதியை ஏற்றுக்க முடியாமல் தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு. மரண பயத்தினால தான். உணவு சங்கிலி இருக்கல, சிங்கம், புலி, கரடி, இந்த கழுதை புலி, ஓநாய்கள், காட்டு நாய்கள்லாம் கதற உயிரோடு வச்சே சாப்பிடும். அது பின்னாடி இருந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும் உயிரோடு வச்சே. அப்போ அதெல்லாம் பார்த்து பயந்து போய் தான், கொலை நடுங்கி போய் தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு. அப்பாடா இதுலேருந்து தப்பிச்சாகணும். அப்போ நம்ம ஒரு பயந்தாங்கொழி தான், நம்மக்கிட்ட இருக்கிற பயம்தான் நமது பாதுகாப்பே. நம்ம நோயாளியாக வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர, நோயாளியாக மனம்ங்கிற நோயோடு வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர, இந்த மாதிரி உணவு சங்கிலிகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்மளை பிற உயிரினங்கள் வேட்டையாடுவதற்கு அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அந்த பயந்தானே நீ அப்புறம் மனிதராக மாறினதுக்கப்புறம் நீ சண்டை போட்டுக்கிற, மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. அப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதனால் அழிவுகளோட மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதெல்லாம் நம்மளை அழிக்குமோ அது கூடலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் உங்களை விட வலிமையானவங்க பாரு, எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்து நான் உங்களை ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த அழிவுகளோட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒத்துக்கோ, உன் தோல்வியை ஒத்துக்கோ, நீ ஒரு பயந்தாங்குழிங்கிற ஒத்துக்கோ. ஒத்துக்கிட்டால் தான் இந்த அமைதி. அப்போ அமைதி, சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. யாராவது சண்டைக்கு வந்தால் கூட, ஆமாப்பா நீ வலிமையான ஆள் தான், உங்களுக்கு வலிமையான ஆள் தான், நான் கோலை தான் அப்படின்னு அந்த எது நம்மளெல்லாம் அழிக்க வருதோ அவங்ககிட்ட நம்ம சொல்லிடணும். யார் உங்களை சண்டைக்கு இழுக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிவிடு, ஆமாப்பா உன் கூட சண்டை போடுற அளவுக்கு என்கிட்ட தைரியம் கிடையாது, நீ தான் வீரன், நீ தான் மாவீரன் அப்படின்னு சொல்லிவிடு. அது மாதிரி அரிசி கேழ்வர கோதுமையாக அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் சண்டை போட முடியாது. அது வலிமையானது தான் ஜெயிக்கும். அதனால் அதுக்கிட்ட கையெடுத்து கும்பிட்ரு, தயவுசெய்து என்னை விட்டுரு, இந்த சோறே வேண்டாம், நான் காய்கறிகளை சாப்பிட்டுக்கிறேன், பழங்களை சாப்பிட்டுக்கிறேன், பருப்பு, கடலை, காளான், இலை, தலைகளை சாப்பிட்டுக்கிறேன். ஐயா சாமி ஆளை உர்றா சாமி, உன் காலை தொட்டு கும்பிடு, உன் காலை காட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாமிச உணவு, மீன் உணவு, அரிசி உணவு, கேடு உணவு அந்த காலை தொட்டு கும்பிட்டு ஆளை விடு அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா அவமானம்தான். அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் அந்த பரம்பரை இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது, நான் இதைத்தான் சாப்பிடுவேன்னா கடைசியில் நோய் வரும், அவமானம் வரும், அழிவு வரும். அதனால தான் 80 வயசில் செத்து போகிறாங்க. இது மிகப்பெரிய அவமானம் இல்லையா? 120 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவங்க இந்த மாதிரி சண்டை போட்டு நம்மளை அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு அது கூட சண்டை போட்டு 80 வயசில் செத்து போயிடுறாங்க. 80 வயசில் 70 வயசில் செத்து போயிடுறாங்க. அதனால் நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், 120 வயசு வரைக்கும் வாழ முடியும். நாம் யார்? நம்மலாம் சாதாரண உயிரினம், மென்மையான உயிரினம், எளிமையான உயிரினம், நமக்கு நிறைய பயம் இருக்குது. அப்படி ஒத்துக்கிட்டால் தான் நாம் 120 வயசு வரைக்கும் வாழ முடியும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பயம்தான் நமது பாதுகாப்பே. நமக்கு பயந்தனால தான் நமக்கு மனம்ங்கிற நோய் வந்தது. மனம்ங்கிற நோய் வந்தனால தான் நம்ம மனிதர்களாக மாறணும். விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகள் இப்போ மனித நிலைக்கு மாறி இருக்கிறது. விலங்கு என்பது ஒரு நிலை, இப்போ மனித நிலைக்கு மாறி இருக்கும். மனம்ங்கிற நோய் தான் அதுக்கு காரணம். நம்மக்கிட்ட இருக்கிற மரண பயம். சிங்கத்தை பார்த்து நடுங்கணும், புலியை பார்த்து நடுங்கணும். அந்த நடுக்கம் தான் இன்றைக்கி நம்ம மனிதர்களாக மாற்றிருக்கு. இப்போ சிங்கமே இல்லை பாருங்கள். அப்போ யார் தைரியமான ஆள்? மனிதர்கள் தான் தைரியமான ஆள்.
அதனால் பயத்தை பார்த்து அந்த பயந்தானே இன்றைக்கி அந்த சிங்கம் நமக்கு சிங்கத்தை பார்த்து பயப்படுறோம். அதனால் அது இல்லாமல் செய்துட்டோம். அது இல்லாமல் செய்துட்டு வர்றாங்க. இப்போ சிங்கம்லாம் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட இருந்திருக்கும், கோடி கணக்கில் இருந்திருக்கும். புலிகள்லாம் கற்காலங்களில், உலகங்களே இல்லாத காலங்களில் கோடி கணக்கில் கூட இருந்திருக்கும். கத்தி, அருவாய், ஈட்டி எதுவுமே இல்லாத காலங்களில் வெறும் கல் தான் இருந்து. அப்போல்லாம் சிங்கம், புலி, கரடிலாம் ஏறாமல் இருந்திருக்கும். மரங்களே வெட்ட முடியாத காலம்தான் கற்காலம். ஒரு மரத்தை கூட உங்களால் வெட்ட முடியாது. அப்போ எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும், அப்போ எவ்வளோ உயிரினங்கள் இருந்திருக்கும். எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த சமவெளியாக உருவாக்குறாங்க, சமவெளியாக மாற்றுறாங்க மரங்களெல்லாம் வெட்டி. அப்போ அதே போல் மரங்களை எப்படி வெட்டினாங்களோ அதுபோல் தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சிங்கம், புலி, சிறுத்தைகளெல்லாம் போட்டு தள்ளுறாங்க. சமவெளியை அப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பயம்தான். சிங்கம், புலிகள் ஏன் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பயம்தான் அதை நம்மளை இல்லாமல் செய்யுது. நம்ம பயத்தை போற்றி பாதுகாக்கணும். அந்த பயத்தை பெருமையோடு நினைக்கணும். அந்த பயம்தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு காரணம். நம்ம பயந்துட்டோம், சிங்கம், புலிகளை பார்த்து பயந்து நமக்கு மனம்ங்கிற நோய் வந்துருச்சு, மரணத்தை பார்த்து பயந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே கேவலமாக நினைக்க தேவையில்லை. அந்த பயம்தான் நமக்கு பெருமையை தேடி தருகிறது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கம், புலிகள் நம்மளை எதெல்லாம் அச்சுறுத்தியதோ அத்தனை உயிரினங்களும் இன்றைக்கி இல்லை பாருங்கள். சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் நம்மளை அச்சுறுத்திச்சு. அதுக்கு பயந்து தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு. ஆனால் அந்த மனம்ங்கிற நோய் இருக்குது பாருங்கள், அது புத்திசாலித்தனமாக யோசித்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அது இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு எந்த அச்சுறுத்தலுமே இல்லாத ஒரு சூழலை நம்ம உருவாக்கிக்கிட்டு வரோம். அதில் நாம் இன்னும் முற்று பெறவில்லை. நாம் இன்னும் முழுமையடைய வேண்டும். அதனால் அந்த நாமெல்லாம் ஒரு பயந்தாங்கொழி அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அடி விழும், மனுஷன் அடி விழும், அவமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நோயை பார்த்து பயப்படணும், நோய்களை தருகிற அந்த உணவுகளை பார்த்து பயப்படணும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை அதை பார்த்து பயப்படணும். அதை சாப்பிட்றது இன்னும் பெருமை மாதிரியும், காய்கறிகளை சாப்பிட்றவங்கள பார்த்தா சிரிக்கிறது, இதெல்லாம் சிங்கத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான், நோய்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான். நீ என்ன எதுவும் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி தான். நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சோத்தை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சவால் விடுறாங்க. அப்படி சவால் விட்டு நோய்க்கு பல கோடி பேர் வருஷத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க. நோய்களோட அந்த நோய்களை தருகிற உணவுகளோட நீயா நானான்னு பார்க்குறதுனால தான் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க நோய்களால்.